வணக்கம். பணிக்கப்பட்ட ரிஷியஸ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னா யாருன்னா நரிக்குறவ மக்கள், இந்த நாடோடி இன மக்கள், இந்த குடுகுடுப்பக்காரங்க, இந்த சுருக்கு போய் விற்கிறவங்க, இது போன்ற மக்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம், அதாவது இந்த பெண் குழந்தைங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இந்த நாட்டில் கிடையாது. இந்த பிள்ளைங்கள்லாம், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யுதுங்க, ரயில்வே நிலையம், பேருந்து நிலையம், கோவில், கடற்கரை இதெல்லாம் பிச்சை எடுக்குதுங்க. எல்லாமே சிறு குழந்தைகள், 18 வயதுக்கு கீழானவர்கள். இதெல்லாம் பிச்சை எடுக்கிறது போது இந்த பிள்ளைங்களுக்கு அதுங்களுடைய வாழ்க்கை இப்படி மோசமாகவும் நாசமாகவும் போகுது. இதுக்கு இந்தியாவில் குழந்தைங்க நல ஆணையெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. சும்மா கண் துடைப்புக்காக அதெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி தான் தெரியுது ஒழிய இந்த குழந்தைங்க நல ஆணையெல்லாம் எதையும் செய்யலை. இந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? மத்திய மாநில அரசுடைய கடமை. இதெல்லாம் சரி செய்யாமல் கூர்ந்து நோக்கு பார்க்கும்போது ஜனங்களெல்லாம் ரொம்ப ஒரு சின்ன பிள்ளைங்களாம், பெண் பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் அலையும் போது அதுங்களுடைய வாழ்க்கை நிலைகள்லாம் மாறுபட்ட வாழ்க்கை நிலையை தேடிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். அப்படின்ற போது யாருக்குமே சமூக அக்கறை இல்லை. சமூக அக்கறை இல்லாததால தான் இந்த மாதிரி அட்டூழியங்கள்லாம் நடந்துக்கின்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம திருத்தணும். இப்போ அந்த மக்கள்கிட்ட போய் நீ ஏமா இது மாதிரி செய்றீங்கன்னா அதுங்களுக்கு கோவம் தான் வரும். புரியுதுங்களா? அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பும் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் மத்திய மாநில அரசுக்கு இருக்குது. ஏன் இதை ஒரு காப்பகத்தை அமைச்சு அந்த பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சேன்னா இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாது? அந்த குறிப்பாக ஆண் பிள்ளைங்களுக்கும் அந்த இது உண்டு. இருந்த போதிலும் பெண் பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் அழியாமல் தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மத்திய மாநில அரசு இருக்குது. இதையே அக்கறை எடுத்துக்க மாட்டுறாங்க. மந்திரிகளை கோடியில் கொள்ளடிக்க தெரியுது. நீதி அரசெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஏசி ரூமில் இருந்துட்டு பல்வேறு தீர்ப்புகளை சொல்கிறாங்க. நாட்டில் அக்கறை உள்ள பல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. ஏன் இந்த அடிப்படை விஷயத்தெல்லாம் அவங்க கவனத்துக்கு வர மாட்டுது? கவனத்துக்கு நம்ம மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது ஏன் கேட்க மாட்டுறாங்க? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். வருங்காலத்தில் இந்த பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி அலையாமல், இதை பிச்சை எடுக்காமல் அதுங்களுடைய வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு என்ன வழிமுறை இருக்கோ அதை நம்ம செய்யணும். புரியுதுங்களா? அதுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும். நீங்கள்லாம் ஒரு கை ஓசை சத்தம் எழுப்ப முடியுமா? பல கைகள் ஒன்றிணைந்தால்தான் ஒரு ஓசைகளை உண்டாக்கி நம்ம ஒரு மக்களுக்கு ஒரு புதிய சகாப்தத்தையும் புதிய சக்தியும் உருவாக்கலாம். அதுக்கு நீங்களாம் கை கொடுக்கணும். இதை மத்திய மாநில அரசு கவனத்துக்கு கொண்டு வரணும். பல்வேறு விஷயங்களுக்கு சுயமோட்டாவாக தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதியரசர்கள் கூட இந்த விஷயத்துக்கெல்லாம் சொல்லாத தான் வேதனையாக இருக்குது. சரி, இருக்கட்டும், பார்ப்போம். நன்றி, வணக்கம்.